கிளிட்ஸ் நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கூற கேட்கலாம். பக்திகள் சேனலுக்கு வணக்கத்தை கூறி, கும்பத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கும்பம் பிரச்சனை, கும்பம் சந்தோஷம் இல்லாமை, கும்பம் கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியது, கும்பம் நிலையற்ற தன்மை, கும்பம் எதை கேட்டாலும் தெரியாது, கும்பம் எதை கேட்டாலும் புரியாது, கும்பம் பிரச்சனைக்குரியது, கும்பம் போங்கய்யா இதையே சொல்லி சொல்லி என்னத்தை பார்த்தோம். அதுல அந்த திருத்த முடியாத ஆள் இருக்கா தெரியுமா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டத்தை கொஞ்சம் திருத்திடலாம், பூரட்டாதியே ரொம்ப நல்லா திருத்திடலாம், சதயத்தை ஒன்றும் செய்ய முடியாது. மீனாட்சி தான் திருத்தணும். சதயத்தை யார் திருத்தணும்? மீனாட்சி தான் திருத்தணும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அதனால நிச்சயமாக கும்பத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் தான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 7, 8, 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 9 பாக்கியத்தை பார்க்கின்றார். எல்லாமே நல்லா சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா? உங்க ஜனன ஜாதகத்துல என்ன நடக்குது? உங்க தசா புத்தி என்ன? உங்களுக்கு 7ல எத்தனாவது சுற்று? பாதச்சனி தான். எத்தனாவது சுற்று? வயசு என்ன? அதுதான் அடிப்படை. குரு பார்த்தா மட்டும் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்க மாட்டாரு. அடிப்படையில என்ன வயசு, அடிப்படையில என்ன தசை. அப்ப கும்பத்துக்கு சிம்மம் பகை, அப்ப வாழ்க்கை துணை மிக எச்சரிக்கை, நண்பர்கள் மிக எச்சரிக்கை, புதிய தொழில் அப்படியே பொறுத்துருங்க, புதிய தொழில் எதுவும் வேண்டாம். கலசம், வெளிநாடு, ஸ்தபதி, விவசாயம், ஏற்றுமதி, இறக்குமதி, மரங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் உங்களுக்கு தான் சொந்தம். எல்லாமே எடுத்து செய்யலாம். மிக உயர்ந்த நிலையில் உள்ள கோபுர கலசங்கள், ஊசிலை காடுகள், அந்த எஸ்டேட்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த எஸ்டேட் உள்ள அந்த ஏலக்காய், டீ தூள், இந்த மாதிரி எல்லாம் உயர்மா இருக்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மேல இருக்கக்கூடியது. மேல் நோக்குனாலும் கூட சொல்லலாம். மேல இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும் சொந்தக்காரர் நீங்க தான். பொறியியலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெளிநாட்டுக்கு போகணும்ல, ஐடி கம்பெனி எல்லாமே இல்லை, பொறியியல் எடுத்துக்கலாம். இப்படி தொழிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் அந்த பாதச்சனி, விரையச்சனி முடிஞ்சு, ஜென்மச்சனி முடிஞ்சு, பாதச்சனி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எதை சப்போர்ட்ல? உங்க தசாபதி சப்போர்ட்ல மறந்துடாதீங்க. இதுதான் கும்பத்துக்கு. இழுக்குங்க, உங்களை இழுக்கும். கலசம் இல்லையா? கலசம் என்ன செய்யும்? யாரு சொல்றதையும் இழுக்கும். காவிரி ஆற்றை என்ன செஞ்சாரு அகத்தியர்? தன்னுள் அடக்கிறதுக்கு பதிலாக கலசத்துக்குள் அடக்கி வச்சார்ல. அப்படின்னு அவருக்குள் அடக்குதான்னு அர்த்தம். அப்படி இழுக்கக்கூடிய தன்மை, அந்த வசியத்தன்மை அதிகம் கலசத்திற்கு. என்ன பேசுறோம் பாருங்க. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனீஸ்வரர் தான் அதிபதி. ஆனா வித்தியாசமான கேரக்டர் சார். ட்வின்ஸ்லயே 6:50க்கு 2 குழந்தை பிறக்குது, ட்வின்ஸ் பிறக்குதுன்னா 2 குழந்தைக்கு ஒரே நட்சத்திரம், ஒரே லக்கணம், ஆனா குணங்கள் வேற. அது எப்படி? அது இறைவன் கொடுத்த கிஃப்ட். யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஆய்வு பண்ணத்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட தன்மை நிறைந்தது கும்பம். கவனமாக இருக்க வேண்டியது. போக்குவரத்துல கவனம், கணவன் மனைவி உறவுல கவனம், குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாதீங்க, கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதுதான் 10 பொருத்தத்தை விட மேலான பொருத்தம், மனப்பொருத்தம். இதை செய்யுங்க. நிச்சயமாக கிட்டத்தட்ட நிறைய ஐயா தலைமையில இந்த தை மாசத்துல, தை மாசி பங்குனிக்கு மேல நிறைய கல்யாணம் மகரத்துக்கு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மகரத்துக்கு வந்துட்டு இருக்குது. பாருங்க, 2ஆம் இடம் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சாரத்தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பதான் அதனுடைய அடிப்படை தன்மை நமக்கு தெரியும்.
இப்படியெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பாதச்சனியை கடந்து இந்த ஆண்டு முதல்ல இருக்கிற 6 மாசம் சிறப்பான ஆண்டாக அமையும். அதே போல கற்பராயன், அம்பாள் வழிபாடு, கோபுர கலசம், பாப விமோசனம், கோபுரத்துல தீர்த்தம், அங்கே கும்பாசத்துக்கு போனா கலச பூஜை பண்ணுங்க. கும்பாசத்துல எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு கலசத்தை நான் வாங்கி தர்றேன், அதுக்கு வேண்டிய செலவை நான் ஏற்றுக்கிறேன், அப்படி சொல்லுங்க, மிக சிறப்பாக அமையும். இப்படிப்பட்ட வழிபாடு பண்ணும்போது 7.5 சனி கண்டிப்பாக நவக்கிரகத்தை மறக்காதீங்க, நவக்கிரகத்துல மறக்காதீங்க. 7வது பதிகம், நவக்கிரகத்துல 7வது பதிகத்தை பண்ணணும், மிக சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கும்பத்துக்கு 45%. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்மளோட பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை, எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான். காரணம் 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய வாழ்வில ஏதாவது ஒரு விதமான நம்பிக்கை பலனாகாதா, அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் நகராதா, பிரச்சனை இல்லாத வாழ்வு அமையாதா என்று இயங்குவது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், அதாவது பாத்தீங்கன்னா போர் கிரகமான செவ்வாயினுடைய ஆண்டாக இருந்தாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டு குருவினுடைய ஆண்டு. குருவும் சனியும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். 2020 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகள், குரு பயிற்சி நடுப்பகுதியில, இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, அதே நேரத்துல வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியும் நடைபெறுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 2026ஆம் ஆண்டு. அந்த வகையில் பார்க்கும் போது எதிர்பாராத ஒரு திருப்பம். எதிர்பாராத திருப்பம்னா என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில, தொழில, இந்த 2 திருப்பம் தானே நம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அந்த எதிர்பாராத திருப்பம் கிடைக்குமா, அமையுமா என்பதுதான் இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கு? கும்பராசிக்கு. பார்ப்போம். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 நாள், கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம், கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1, 2, 3. கும்பராசி அன்பர்களே, அருமையான சந்தர்ப்பங்க, அருமையான ஒரு வாய்ப்பு. உங்கள் திறமைக்கும் அறிவுக்கும் ஒரு அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவில்லை. ஒரு தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வு, நல்ல குடும்பம், நிம்மதியான குடும்பம், அற்புதமான தொழில். ஆனால் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விரக்தியான ஒரு நிலை. நான் சொன்னேன் அல்லவா, நம்ம அதாவது ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாருங்க. எல்லை விரிவடைந்து இருக்கின்றது. வாழ்கின்ற காலம் குறுகிய காலம். அந்த லட்சியத்தை நோக்கி நகர்கின்ற வகையில பாத்தீங்கன்னா ஒரு அசுர வேகத்துலதான் ஒரு வெற்றியை நோக்கி நகரணும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக, மெதுவாக, மெல்ல மெல்ல அந்த வெற்றியை நோக்கி நகர்வது ஒரு அசதியை, மன ரீதியா ஒரு சோர்வை தந்து விட்டதுலவா, கவலையே படாதீர்கள், தொட்டது துலங்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகம் கை கொடுக்கும். அதாவது உறவினர்கள் மத்தியிலும் சரி, ஒரு முதலாளி தொழிலாளி மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். பிள்ளைகள் மத்தியில ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 சனியில ஜென்ம சனியாக இருக்குது, இருந்துட்டு போகுதுங்க. அது பாட்டு இருந்துட்டு போகுது. காரணம் என்னன்னா, தப்பான மனமும் தப்பான உடல் ரீதியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் சனி பகவான் ஜென்ம சனியை பாதிப்பார். அதே நேரம் பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள்ல கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல இந்த வருடம் முழுவதே பெண்களால சில பாதிப்புகள் உடல் ரீதியா மன ரீதியா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நிதமா இருங்க. அதே நேரத்தை யாரோ ஒருவர் எங்கோ இருந்து உங்களோட நலனுக்காக பிரார்த்தனை பண்ணுவாரு. அப்படிப்பட்ட மனிதரை அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள். அந்த வகையை பார்க்கும்போது குருவினுடைய அருளை முழுமையாக பெற்றவர் நீங்க தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை முன்னும் பின்னும் இருப்பதனால எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். 2026 உங்க கனவுகள், நீங்கள் கட்டிய கோட்டை, அது ஒரு அற்புதமான நிலையை அடையும். உடல் ரீதியா மன ரீதியா கவனமா இருங்க. அந்தரங்க விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், உங்களுடைய குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வத்தை எந்த நிலையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஒரு ரகசியம் சொல்ற கும்பராசிக்கு. காரணம் என்ன? ஜென்ம சனிதான். வாக்கியமா இருந்தா என்ன, திருக்கணிதமா இருந்தா என்ன, அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் சனியினுடைய வலையில் தானே இருக்க போறீர்கள். நமக்கு எல்லாம் குருனா பிரகஸ்பதி குருவையும், குரு என்றால் அசுர குருவாகிய களத்திரக்காரன் சுக்கிரனானு தெரியும். ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு இருக்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு குரு, அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் தான் சனி பகவான். அந்த வகையில இந்த குருவினுடைய அருளை பெற வேண்டுமானால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு தேங்காய் வாங்கி 2ஆ உடைத்து நல்லெண்ணெய் தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏத்துங்க. ஒரு ஆலயத்திற்கு உதவி செய்யுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொன்னான ஆண்டு, பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கின்ற ஒரு ஆண்டு, அற்புதமான ஆண்டு, குடும்பத்துல குதூகலம் செய்யும் ஆண்டு, வாங்கிய கடனை அடைக்கின்ற ஆண்டு, நீண்ட நாள் கனவுகளை ஒன்று நிறைவேறக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும். உங்க குடும்பத்துல மறைந்து போன ஒரு கன்னியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை எப்பவும் மனதார நினைத்து பூஜை பண்ணுங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. அதாவது சொல்வார்கள், கைவிடப்பட்ட அனாதை ஆசிரமம் அங்க சென்றுங்க, அவளோட ஒரு மணி நேரம் செலவிடுங்க. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க செய்ய வேண்டிய மாற்றுத்திறனாளிகளை சகோதர சகோதரி உங்களால முடிந்த ஒரு உதவி பண்ணுங்க. அந்த உதவி சனி பகவானுடைய கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த வகையில 2026 அற்புதமான ஆண்டு, நிம்மதியான ஆண்டு. கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் பெண்கள் விஷயத்துல. அந்த வகையில் பார்க்கும்போது நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும். அரசு துறையில சில அங்கீகாரம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு அந்த அரசு துறையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க, நல்லா இல்ல. அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள், எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு, உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்காரு. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில இருக்கீங்க. பெருசா சனி உங்களுக்கு எடுக்க போறது இல்ல. முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. ஒரு 20% உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் சனி இருக்கான். பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சனி பாட்டுன்னு அவரு அமைதியா இருப்பார், கவலைப்படாதீங்க. சரி, அதுக்கப்புறம் ராகு 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல ராகு. எனக்கு எது செஞ்சாலும் பெருசா அதுல திருப்தி இல்ல. சாப்பாடு சாப்பிட்ற பெருசா எனக்கு திருப்தி இல்ல. வேலை செய்யறேன், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்னு தோணுது. என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, நான் கம்ஃபர்ட்டா வாழறதுக்கு இதெல்லாம் நல்லதுதான். குருனோட பார்வை இருக்கிறதுனால வேற மத்த பலன்களை பத்தி, நம்ம நெகட்டிவ் பலன்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் கேது 7ஆம் பாவம். கேது 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல கேது. கலத்திரஸ்தானத்துல கேதுன்னு போது கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வந்துடும். உங்களுக்கும் உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வந்துடும். இடைவெளி வருது அப்படின்னாலே உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்க சொல்லணும், அம்மா வேலை பயங்கர ப்ரெஷர்மா, நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க.
அம்மா வேலை நிறைய ப்ரெஷர்மா, நான் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. உனக்கு நான் வந்து நல்ல கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கொடுக்க முடியாது. நீ வந்து மாசம் மாசம் ஷாப்பிங் போற, சினிமாக்கு போற, எல்லாம் பண்ற, குழந்தைங்களை நல்லா தாராளமா செலவு பண்ற, வீட்டுக்கு எல்லா வேலைக்கும் ஆள் வச்சிருக்க, இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதும்மா. நான் நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கெல்லாம் உழைச்சாதான் இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத புரிய வச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. புரிய வைக்கல அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு நீங்க எப்ப பாரு கம்ப்யூட்டரோடோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போனோடவுமே இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, யார் கூடயும் நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, என்ன பெருசா கண்டுக்க மாட்டேன்றாங்க, என்ன வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். புரியல அப்படின்னா ஒரு பிளவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்பிள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்துணை பிறப்புகள் எடுத்திருக்கீங்க, அத்துணை பிறப்புகள்லயும் செஞ்ச நல்ல கர்மாக்களினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களால எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்குங்க, இருந்துச்சுங்க. இப்ப பிள்ளைங்க ஏதோ கொஞ்சம் சொல் பேச்சு கேக்குதுங்க அப்படின்ற ஒரு காலகட்டம். என் பிள்ளை சூப்பரா திருந்திடுமா, முழுசும் திருந்திடுமா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது. பிள்ளைங்களோட தசை இருக்கு, பிள்ளைங்களோட தசா புத்தி இருக்கு, பிள்ளைங்களோட ஜாதகம் இருக்கு. ஓரளவுக்கு இந்த கோச்சார பலன், அதுக்கு மேல உங்களோட ஜாதகம் இருக்கு, உங்களோட தசை புத்தி இருக்கு, கோச்சார பலன் அப்படின்றது 50%. ஓகேங்களா? சோ இது ஒரு பெரிய பிளஸ். பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி அப்படின்றது வரும், இது ஒரு பெரிய பிளஸ். பூர்வீகம் சொத்து கோர்ட்டு கேஸ்ல இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணலாமா, கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வந்துருமா, ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும், நீங்க வியாபாரம் பண்றதுனா பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. புரியுதுங்களா? இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி வந்து பாத்தீங்கன்னா பாத சனியாவே தான் இருக்கான். ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி அப்படியே அமைதியாயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 1ஆம் பாவம், சுயஸ்தான ராகு, குருனோட பார்வையில என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி இருக்க மாட்டேங்குது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு. இது காதல்ல இருக்கு, காமத்துல இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கு. அதனால மன ரீதியான குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி இதெல்லாம் வரும். குடும்பத்துல சில பல குழப்பங்கள் வரும். ஓகேங்களா? கேது சேம் பொசிஷன், கேதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு அப்படின் போது குரு கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்கா. இது எல்லாமே பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை 2, 10, 12 பாக்குது. 12, 10, 2. அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுறது. இது உச்ச பார்வைங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்காக ஏதோ ஒரு சுபவரையும், அது வீடு வாங்கலாம், இல்ல வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கார்ஸ் வாங்கி போடலாம், இல்ல வீட்டுக்கு மாடுலர் கிச்சன் வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல சுபவரையம் அப்படின்றது நடக்கும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு, நம்மளுக்கு பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா 70% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. பக்திகளை நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை நான் பதிவு பண்றேன். இருப்பினும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் நான் சொல்வது என்னவென்றால், உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். யார் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும்.
மதிப்பவர்களை மதிக்க வேண்டும், மிதிப்பவர்களை கண்டு விலகிவிட வேண்டும். இப்படியாக நீங்க இங்கிருந்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த 2026 வருடம் நற்பலன்கள் கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 வருட பலாபலங்களை பார்க்கும் பொழுது பரபரப்பாக காணப்படுவீர்கள். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் செயல்படுத்த முடியாமல் இருப்பீர்கள். அதை நீங்கள் நன்கு உணர்ந்து உடனடியாக செயல்படுத்திட வேண்டும். அது இல்லாமல் இதனால் வரை இருந்து வந்த தேக்க நிலை மாறும், நஷ்டங்கள் குறையும், லாபங்கள் ஓரளவுக்கு வந்து சேரும். குடும்ப பின்னணியில் உள்ள மனக்கசப்புகள் அகலும், நட்பு உறவுகள் வந்து சேர்வார்கள், நன்மை பல நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. முதல் 6 மாத காலங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும். பூர்வ புண்ணியத்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நல்ல விஷயங்களே நடக்கும். தாமதங்கள் தடைகள் விலகும். வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும். நட்பு வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அரசியல், சினிமா, சமூகம் மற்றும் பிரபலமான துறைகள் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகும். மனம் போல் விருப்பமான பதவிகள் வந்து சேரும். பொறுப்புகள் வந்து கூடும். நன்மையான பலன்கள் நாளும் நடந்து ஏறும். இது மாதிரி நடக்கும். ஆனால் அடுத்து ஒரு 6 மாத காலங்களிலே சற்றே விழிப்புணர்வு இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்க கூட இருப்பவர்கள் குழி தோண்டி வருவார்கள். அதில் கவனம் இருக்க வேண்டும். கடன் பாதி அடைந்தாலும் பாதி அடையாமல் இருக்கும். வழக்குகள் முடிந்த பிறகும் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும். நோய் நொடிகள் மறைந்து போனாலும் மீண்டும் புத்துயிர் பெற்று வேறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த உங்கள் உடலுக்கு வந்து செல்லும். இதெல்லாம் அப்பப்போ கவனிச்சுக்கணும். உடல் பரிசோதனை செய்யணும், உடனே கவனிச்சுக்கணும். எந்த ஒரு அறிகுறி தோன்றினாலுமே உடனே கவனிக்க வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு சற்று விழிப்புணர்வு இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் ஒட்டி பழக வேண்டும். எல்லோரிடம் ஒத்து போக வேண்டும். யாருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். தெய்வ வழிபாடு என்ற வகையில் வரும்பொழுது விஸ்வரூப தரிசனங்களை அதிகாலையிலே சிவன் ஆலயம், பழமையான சிவ ஆலயங்கள் சென்று கண்ணுற்று வர வேண்டும். சனிக்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து வர வேண்டும். அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். உணவுகள், உடைகள் அனைத்தும் வழங்க ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக கண்டங்கள், விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு 6 மாத காலங்களுக்கு பிறகு வர இருப்பதால் சற்றே கவனம் தேவை. பயணங்களிலே வேகமாக வண்டி வாகனம் இயக்காமல் இருப்பது நல்லது. அடுத்த ஒரு வண்டி வாகனம் செல்லும் பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லாமே நடக்கும். பெரும்பாலும் குரூப்பாக செல்றவங்க, கூட்டமாக செல்றவங்க, ஒரு டூர் மூலமா போறவங்க, அவங்க ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே எல்லாம் தப்பிச்சு வந்துடலாம். தான தர்மங்கள் வகையில பார்க்கும் பொழுது உடலால் நலிவு ஏற்பட்டு படுத்த படுக்கையா இருப்பாங்க. எழுந்திருக்க கூட முடியாதவங்க. அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு ஆவணம் செய்யலாம், மருத்துவ உதவிகள் செய்யலாம். அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் பண்ண பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லை. நல்ல புண்ணியம் கிடைக்கும், நல்ல பலன்களுக்கு ஏற்படும். எல்லாமே கும்பராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வரணும். ஏன்னா இந்த 2026 வருடம் சரிசமமாக இருக்க போகுது. அதனால இன்னும் கவனமா இருந்து பண்ணிக்கணும், பார்த்துக்கணும்.
இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 162% நான் போட்டிருக்கேன், நற்பலன் கிடைக்கும். மீதி உள்ள கிடைபலன் குறைத்துக் கொள்வதற்கு தெய்வ வழிபாட்டினாலையும் தான தர்மங்களாலும் நீங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக 2020ஆம் வருடம் உங்களுடன் பழகியவர்களாக இருந்தாலும் சரி, புதிய நட்புறவாக இருந்தாலும் சரி, அவர் மூலியமா நடக்கும் என்று சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லாவது ஏற்றம் இருக்குமாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக ப்ரொஃபைட்டா சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான வருடம், ஒரு குதூகலமான வருடம் என்று சொல்லலாம். கோச்சார கிரகங்கள் நிறைய நன்மைகளையும் கொடுக்காங்க, நிறைய விஷயங்கள்ல உங்களை கவனமா இருங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல சனி பகவான், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ராசியிலே ராகு பகவான். அப்ப கடந்த ஒரு 5 வருட காலமாக தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், ஆணி புடுங்கவே வேண்டாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் நீங்க எதை யாரெல்லாம் இந்த 5 வருஷத்துல ரொம்ப ரொம்ப நம்புனீங்களோ அதெல்லாம் தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கு. ஈஸியா நீங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சவங்க உங்களை ஈஸியா தூக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப ரியாலிட்டியா இவங்க நீங்க ஃபில்டர் பண்ணி தான் பாசமே வைக்கிறீங்க, அந்த ஃபில்டர்லயும் உங்களை முடிச்சிடாங்க, நிறைய லாக் ஆகி. எப்படி கோபுரத்துல கும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே கும்பராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா அத்தனை பேருடைய கர்மாவையும் அவங்க வாங்கி சுமக்க போறாங்கன்னு அர்த்தம். ரியாலிட்டி இது. உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க இருக்கிற வீடுகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. கும்பராசி வீடியோ போட்டா கும்பராசிக்காரங்க பாக்குறத விட கும்பராசிக்காரங்க 80% பார்க்காங்கன்னா 20% பேர் மற்ற ராசிக்காரங்க சேர்ந்து பாக்குறாங்க. சொல்றாங்க, ஆமாங்க எங்க வீட்டுல கும்பராசி இருக்காங்க, அப்படிதாங்க இருக்கு அப்படிமா. என் ஃப்ரெண்டு கும்பராசியா இருக்கான், அப்படிதான் இருக்குங்க. ஸோ அப்ப கும்பராசிக்காரங்க ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு வீட்லேயோ ஒரு தொழில் செய்யற இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய கூட இருக்கவங்களுடைய அத்தனை பேருடைய செயல்பாடுகளுடைய மைனஸை ஃபுல்லாக தனக்குள்ள வாங்கி அதை ப்ளஸ் ஆக்க ட்ரை பண்ணி அவங்களுடைய கர்மாவை இவங்க வாங்கி சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தான் சொல்றேன். அதே போல கும்பராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் இருக்கும். என்னன்னா, இந்த காதல்ல ஏமாந்தாலும் சரி, கல்யாணத்துல ஏமாந்தாலும் சரி, கும்ப லக்கணம் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாருங்க, எப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நான் காதல் பண்ணேன், அவர் உண்மையிலே நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். ஸோ ஏமாத்திட்டு போயிட்டா, மேபி பெண்ணா இருந்தா போயிட்டான், ஆணா இருந்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க, சரியா? ஸோ அப்ப போயிட்டாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் பட்ட கஷ்டம் அவர் பட வேண்டாம், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற குணம் உங்களோட இருக்கும். மற்றவங்களா கூட என்னை கஷ்டப்படுத்திட்டான், என்னை காயப்படுத்திட்டான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற எண்ணம் வைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி வைக்கிறதே கிடையாது. தன்னை ஏமாற்றியவர்களும் நல்லா இருக்கட்டும்ங்கிற மனப்பக்குவத்துலதான் வேண்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ள உங்களுக்கு, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்ட உங்களுக்கு, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கையை இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்க போகுது. பொதுவாகவே இந்த வருடத்தின் துவக்கத்துல கும்பராசிக்கு குருபகவானுடைய பார்வை இருக்கு. கும்பராசிக்கு குருபகவானுடைய பார்வை, அதாவது 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா உங்களை பாக்குறாரு. ஓகே, பாக்குறாரு, ஓகே. இந்த ராகுவை என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா நிறைய
கிட்டத்தட்ட ஒரு 2025 மே மாசத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மாய வலையை விரிச்சு உங்களை மாட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய நடந்திருக்கும். நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விடிவு காலத்தை ஒரு அற்புதமான பார்வை மூலமா குரு பகவான் கொடுக்க போறார். ஆனா என்னன்னா, கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் பல இடங்கள்ல வாக்கு கொடுத்து மாட்டிருப்பீங்க. இதை செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து மாட்டிருப்பீங்க. அதே போல மனசு விட்டு வெளியே சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா உங்களால சொல்ல முடியாது. இங்க அதான் சொல்லணும்னா, கழுத்து வரையும் தொண்டை வரையும் வந்துருச்சுங்க, ஆனா சொல்ல முடியலங்க, உறவு பிரிஞ்சிருமோன்னு சொல்லி பயங்க. இந்த இருக்கிற அன்பை, அதாவது நான் என் மனசுல உள்ள அன்பை நான் இழந்துருவோன்னு பயங்க, சொல்ல முடியலங்க அப்படின்னு தான் நிறைய போராட்டத்தை சந்திக்கும். ஸோ அந்த நிலை ஜூன் மாசத்துக்கு மேல மாறுது. உங்களை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் சொன்னாங்களோ, நீங்க யார் மேல உண்மையான அன்பு வச்சு ஒரு பாசம் வச்சு நம்பி ஏமாந்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து நல்ல விதமான பதில் கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு குருவுடைய ஒரு அற்புதமான பார்வை உங்களுக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இல்லைங்க, கவனம் இல்லாம கொடுத்துட்டேன், கொடுத்த பணம் வர மாட்டேங்க, ஏமாத்தி வாங்கிட்டாங்க, கூட இருக்கவங்க தான் செஞ்சிருப்பாங்க, வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வெளியே இருந்துலாம் ஆள் வர்றது கிடையாது. உங்க கூடயே இருந்து குழி பறிச்சவங்க தான் கும்பராசிக்கு அதிகமான நபர்கள். அதான் உண்மை. ஸோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்ல, உங்களுக்கான விடை வேணும்ல. அந்த விடை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது கவலைப்பட வேண்டாம். புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இந்த வருடம் உண்டு. அதாவது போலியான நண்பர்கள் வெளியே போயிடுவாங்க, உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சார்ந்த அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது தேவையற்ற செலவுகள் உறுதியாக விலகிவிடும். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே விலகிடும். வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா இதெல்லாம் உறுதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க. அந்த மாற்றம் எல்லாமே இந்த 2026 கிரகங்கள் கொடுக்க போகுது. மேலும் கும்பராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவர் புரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய பார்ட்னர் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பு ரியாலிட்டியா கிடைக்கணும், அவர் தேவையில்லாத உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாத நபர்களுடன் சேர்க்கையில சிக்கி தவிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அவருடைய முழு உண்மையான அன்பை நான் எதிர்பார்க்கிறேன்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக கணவருடைய முழு அன்பு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அந்த போலியான உறவை நம்பி இருந்த உங்களுடைய பார்ட்னர் உறுதியா விலகி வருவாங்க. அதே போல சில கும்பராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. தன்னை யாருமே புரிஞ்சுக்கொள்ள, தன்னுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நினைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம், அது விலகிரும். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கும்ப ராசியில இந்த 2026 புதிய காதல், புதிய அன்பு வந்துச்சா தயவு செய்து மாட்டிக்கிறாதீங்க. ஓகேவா? கும்பராசிக்காரங்களானே காதல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத எச்சரிக்கையா சொல்றேன். ஓகே, ஸோ ரொம்ப கவனமா இருங்க. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஜூன் மாசத்துக்கு மேலையும், மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள உறுதியாக நடைபெறும் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனசுக்குள்ள உள்ள அழுத்தம் வெளியே போக போகுது. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் உறுதியாக குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். ஃபர்ஸ்ட் குழந்தை ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை என்பது உறுதியாக உண்டு. உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கறதுனால இந்த 2026 கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.
நைட் அன்டைம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு 8 to 8:30 மணிக்குள்ள கும்பராசிக்காரங்க எப்போதுமே சாப்பிட்றணும். ஸோ அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல உள்ள கவலைகளை, மனசுல உள்ள வருத்தங்களை முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற நண்பர்களையோ உங்கள் கூட இருக்க உறவுகளையோ பார்த்து பேசாதீங்க. ஏன்னா கும்பராசிக்கு பொதுவாகவே நம்ம முதலே சொன்ன மாதிரி கூட இருக்கவர்கள் தான் அதிகமாக குழி பறிக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏற்றங்கள் மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது. இந்த 2026ல நம்ம கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கும்பராசி அன்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு ராகுகால வேலையில பின்பற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரகசியங்களை பாதுகாத்துக்கோங்க. சொன்ன வழிபாடை கரெக்டா வழிபாடு செய்யுங்க. மாற்றங்கள் ஏற்றங்களும் கும்பராசிக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரலப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. கும்ப ராசினருக்கு 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை பிறக்கிறது. பிரதோஷம் அன்று புத்தாண்டு பிறக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் 7.5 சனியில் வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது. தன குடும்ப வாக்குஸ்தான சனி. 5இல் குரு சாதகமாக தங்களுக்கு இருக்கிறார். ஆக கும்பராசிக்காரர்கள் சிறிது காலமாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் 2026ஆம் ஆண்டு மிக சாதகமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை 7.5 சனியில் 2இல் சனி, கணவன் மனைவி இடையே அவ்வப்போது வாக்குவாதம் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போடலாம். பேச்சில் பொறுமை நிதானம் தேவை. குரு 5இல் இருப்பதால் தங்களின் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண உதவிகள் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதி குரு 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் கூட 9ஆம் பார்வையாக 7.5 சனியில் உள்ள 2ஆம் இடத்து சனியை பார்க்கிறார். ஓரளவு நன்மைகள், விசேஷம், சுபகாரியங்கள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். கும்பராசி அன்பர்கள், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள், லிவர் ப்ராப்ளம் உள்ளவர்கள், ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள், கிட்னியில் ஸ்டோன் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக நல்ல விதமாக மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜூன் 2க்கு பிறகு சுபகாரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக வேலை பளு, உழைப்பு அதிகம். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடையாது. பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கலாகலாம். இடமாற்றம் கிடைப்பதில் தங்களுக்கு
சற்று சிக்கல். தொழில் வியாபாரம் 50% பரவாயில்லை. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ்களை தாங்கள் அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். விவசாயம் 50% பரவாயில்லை. ஓரளவு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் வசதி கிடைக்கும். மருந்துகள், உரம் அனைத்தும் கிடைக்கலாம். கலைத்துறையை பொறுத்தவரை நன்மை. ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல் நாடு, அயல் மாநிலங்கள் சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். வருமானம் பெருகும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவர்கள் மட்டும் கவனமாக இருத்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொல்படி கேட்குதல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.